கோடீஸ்வராக வந்திருக்கிறோம். எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ஏழை பங்காளியின் உழைப்பு, எங்களுடைய உழைப்பு குடும்பத்தெல்லாம் விட்டுவிட்டு காலங்காலமாக கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலிருந்து மூத்த தொழிலான விவசாய வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டு ஊரிலே கௌரவமாக 5 ஏக்கர் 10 ஏக்கர் 100 ஏக்கர் என்று விவசாயம் செய்து கொண்டிருந்த நாம் எல்லாம் ஏன் இங்கே கூலிக்காரனாக வாங்கி கொண்டிருக்கின்றோம்? ஏன் இங்கே தொழிலாளராக இருக்கின்றோம்? நமக்கு காய்கறியிலே தண்ணீர் வரவில்லை, முல்லை பெரியாறிலே வைகை நதியிலே தண்ணீர் கிடைக்கவில்லை, விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை, நம்முடைய விளைபொருளுக்கு பொருள் இல்லை, நமக்கு விவசாயத்திற்கு சரியான உதவிகள் இல்லை, வருமானம் இல்லை என்ற நிலை வந்த பிறகுதான் நம்முடைய நிலத்தெல்லாம் விட்டுவிட்டு முதலாளியாக அங்கே கிராமத்திலே தலை நிமிர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களுடைய ஒருவருக்கும் உங்களுடைய கிராமத்திலே தலை நிமிர்ந்து செல்ல பிள்ளையாக, உங்களுடைய பெற்றோர்களுக்கு செல்ல பிள்ளையாக விவசாய பெருங்குடி குடும்பத்திலே வருகை தந்து கௌரவமாக மரியாதையாக உலகத்துக்கே சோறு கொடுக்கக்கூடிய, உணவு அளிக்கக்கூடிய உன்னதமான தொழிலை செய்து கொண்டிருந்தோம்.